சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கிள் சொன்னது மாதிரி என்னுடைய பெயர் ஆல்பர்ட் ஜெரி. கடந்த 15 வருடங்களாக நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை முன்னாள் காஷ்மீர், இப்போது வந்து லடாக் என்கிற பிரதேசத்தில் நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த சபைக்கும் எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என்னென்னா, எப்சி இந்த சபையில் வளர்ந்த மகள். ஸோ அதில் கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால இங்கே உள்ள அநேகரை எனக்கு தெரியும், அவங்களையும் தெரியும். அதுக்காக கருத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சிறிய சாட்சியை சொல்லிவிட்டு செய்திக்கு நேராக நாம் போகலாம். நான் வந்து 2003 இங்கே சென்னைக்கு வந்தேன். சபையோடு கூட சின்ன சின்ன ஊழியங்கள் எல்லாம் கலந்து சின்ன சின்ன ஊழியங்களில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். 2003 இருந்து 2006 கர்த்தர் ஊழியத்துக்குன்னு அழைச்சார். அப்புறம் பைபிள் காலேஜ் படிக்க போனேன். அதுக்கப்புறம் 2009 கர்த்தர் வந்து வட இந்தியாவை குறித்த ஒரு பாரத்தை கொடுத்தார். அந்த இடத்த குறித்து ஒரு பாரத்தையும் கொடுத்தார். லடாக்கில் உள்ள ஜன்ஸ்கார் என்கிற ஒரு இடம். அதுக்கப்புறம் அந்த பைபிளில் வந்து அந்த இடத்துல வந்து பைபிள் இல்லை, பைபிள் மொழிபெயர்க்கணும் அப்படின்ற ஒரு பாரத்தையும் கர்த்தர் கொடுத்ததுனால 2010 போய் இடத்த பார்த்துட்டு வந்தேன். 2011 ஊழியத்திற்காக கடந்து போனேன். 2013 மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பைபிள் மொழிபெயர்ப்பு பண்ணி கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் 2 மாதத்தில் என்னுடைய சைடில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. புதிய ஏற்பாடு 15 வருஷம் ஆகும். ஒரு ஆள் வெளிநபர் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு மொழிபெயர்க்கணுன்னா 15 வருஷம் ஆகும். புதிய ஏற்பாடு மட்டும் 12 15 வருஷம் ஆகும். அது மாதிரி பழைய ஏற்பாடு தொட்டாலும் ஆல்மோஸ்ட் 15-18 வருஷம் எல்லாம் ஆகும். இப்போ இருக்க ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணால் ஒரு வேளை 15 வருஷத்தில் முடிக்க முடியும். லோக்கல் ஆளுங்க பண்ணாங்கன்னா அது ஒரு 7-8 வருஷத்தில் பண்ண முடியும். ஸோ அங்கே கிறிஸ்தவங்களே இல்லாத ஒரு ஏரியா. அதனால் வந்து நம்ம தான் போய் பண்ணணும். ஸோ அப்படி எங்கள் சைடு வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த டிடிபி ஒர்க் நல்லா சொல்லுவோம்ல, டைப் செட்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்கேன். அவங்க டிலே பண்ணக்கூடாது. 3 வாரத்துக்குள்ளே முடிச்சு தர கேட்டிருக்கேன். அவங்க முடிச்சு தரணும். அதுக்கப்புறம் பிரிண்டிங்காக 3 வாரம் அந்த பிரிண்டர்ஸ் அவங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பைபிளோட இந்த வாட்டி போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து ஜெபித்துட்ருக்கோம். நீங்களும் தொடர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நீங்கள் அதிகமாக எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் தான் எங்களை ஊழியத்தில் இன்றைக்கும் நிலைநிறுத்தி வச்சிருக்கு. அநேகர் ஜெபிக்கிறாங்க. இல்லைன்னா எப்போவே வந்து அங்கெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப உபத்திரவங்கள், எப்படியாவது எங்களை அங்கேருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் நடந்தது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, நைட்டு 12:30 மணி இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர் தூரம் நாங்கள் ஆல்டோ கார் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தோம். வண்டியில் பெட்ரோலை ஊற்றி எரிச்சிட்டு ஓடிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் அந்த டைம் ரோந்து போலீஸ் வந்து அதை தண்ணி ஊற்றி அதை அணைச்சாங்க. அதனால் இன்ஜின் தப்பிச்சுது. நிறைய டேமேஜ் ஆச்சு. அதிலேருந்து வெளியே வந்தோம். வண்டியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்கோமோ, அடுத்து ஒரு நோட்டீஸ் வருது, 21 நாளில் நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து இந்த ரெண்ட் அக்ரிமெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அட்வான்ஸாக வந்து நாங்கள் அங்கெல்லாம் வருஷ வாடகை 1 வருஷம் அட்வான்ஸாக நாங்கள் காசு வேறு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 2 காரணத்தை சொல்லி நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் அது தப்பிச்சு நின்னோம். போன அக்டோபரோட அந்த வாடகை ஒப்பந்தம் அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் ஒரு சில வீடுகளை எல்லாம் போய் பார்த்தோம். அங்கெல்லாம் கிராமங்கள், நிறைய வீடுகளை போய் பார்த்தோம். எல்லாம் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் தாண்டி ஃபோன் அடித்து கேட்டால் இல்லை, தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே வந்து அங்கே புத்த மதத்தை சார்ந்தவங்க சில தலைவர்கள் இருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. அவங்க என்னென்னா, எப்படியாவது எங்களை இங்கேருந்து விரட்டணும். ஒரு காரணம் வந்து இவன் ஊழியம் செய்கிறான். இன்னொரு காரணம் என்னென்னா, நான் ஒரு ஓட்டர் ஐடி ஒன்று வாங்கினேன். அதையும் ஒரு காரணமாக அவங்க சொன்னாங்க. இவன் இன்றைக்கி ஓட்டர் ஐடி வாங்குவான், நாளைக்கு இங்கே சபை கட்டுவான், ஆளுங்களை மாற்றுவான் அப்படின்னு சொல்லி
சொல்லி இதனால் இவனை இங்கேருந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நிறைய காரியங்கள் செய்தாங்க. போன அக்டோபரில் அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் போய் என்ன பண்ணாருன்னா அவங்கள்ட்ட பேச போனார். அதாவது ஹவுஸ் ஓனர்கிட்டையும் பயங்கர ப்ரெஷர். என்னன்னா, அவன் வீடை எரிச்சிருவோம், உன்னை வந்து ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம், நீ வந்து அவனுக்கு நீ வந்து ஒரு அடைக்கலம் மாதிரி கொடுத்து நீ வச்சிருக்க, உனக்கும் அவனுக்கும் ஏதாச்சும் அக்ரிமெண்ட் இருக்கா, ஏதாவது நீ இடத்த ஏதாச்சும் வீடை ஏதாச்சும் வித்துட்டியா, இப்படின்னு எல்லாம் பல பல கேள்விகள் அவன் மேலே. அவனுக்கும் பயம். போய் பேச போனான் அந்த புத்த தலைவர்கள்ட்ட. அப்போது இவன் போய் சொன்னான், அக்டோபரோட முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ வந்து அவனை காலி பண்ணி அனுப்பி வச்சிரு அப்படின்னு. அப்போது அவன் சொன்னான், நான் காலி பண்ணுறது ஓகே, ஆனால் அடுத்த ஒரு 6 மாதம் வந்து யாருமே வீட்டுக்கு வாடகைக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா குளிர் பிரதேசத்தில் வந்து அந்த சீசன் டைம் தான். அங்கே வந்து 6 மாதம் வேலை செய்து 6 மாதத்துக்கு கூட்டி வைப்பாங்க, 6 மாதம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, 6 மாதம் வேலை செய்வாங்க. அது மாதிரிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நிறைந்த இடம். குளிர் இப்போல்லாம் வந்து பனி 1.5 அடி பனி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து குளிர் டைமில் யாருமே வந்து வேலைக்காக யாருமே அங்கே வரமாட்டாங்க. அப்போது 6 மாதம் வந்து வீடு வந்து காலியாக இருக்கும். அப்போ வந்து அந்த வீடு வாடகையை நீங்கள் கொடுத்துருங்க, நான் அவனை காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீ காலி பண்ண வை, அதுக்கப்புறம் நம்ம வாடகையை பற்றி பேசுவோம் அப்படின்னு. அப்போது அவருக்கு ஹவுஸ் ஓனருக்கு புரிஞ்சுது, இவனுங்க வாடகை வந்து தரமாட்டானுங்க அப்படின்னு. அப்போது திரும்ப ஹவுஸ் ஓனர் எங்கள்கிட்ட வந்தார், இப்படி சொல்கிறானுங்க, அதனால் நீங்கள் வர ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வாடகை கொடுத்துட்டு போங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுவோம், என்ன சூழ்நிலைகள் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாங்களும் ஜெபத்தில் வச்சுருக்கோம். ஏப்ரல் வரைக்கும் கேரண்டி, அதுக்கப்புறம் கர்த்தர் தான் எங்களுக்கு கேரண்டி. ஸோ அவரை நம்பி இருக்கிறோம். அவர் எப்படி வாசலை திறக்கிறாரு, கண்டிப்பாக திறப்பார். ஸோ அவரை நம்பி இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவங்க ஒரு சின்ன சபை சாட்சி. அது வந்து லோக்கல் ஆளுங்க வந்து இன்னும் ரட்சிக்கப்பட்டு வரல. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு வந்தால் பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும். நிறைய ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க, தாக்குதல் பண்ணுவாங்க, வீடை எரிப்பாங்க, இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் உண்டு. அதனால் மக்கள் பயந்து முன்னேறி வராமல் இருக்காங்க. ஆனால் ஒன்று வந்துச்சுன்னா பின்னாடி நிறைய வந்துடும், நம்புகிறோம். ஸோ அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சின்ன சபை, அது வெளி ஆளுங்கள் வேலைக்கு வருவாங்கல்ல, அவங்கள வச்சு, அது ஒவ்வொரு சீசனை பொறுத்து. போன வருஷம் வந்து ஒரு 2 பேர் தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் ஒரு 12 பேர் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு சீசனை பொறுத்து. போன வருஷம் கெட்ட வருஷம் அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே வீடு எதுவும் கெட்டலை. வெறும் காம்பவுண்டு வார்டு, இந்த சில கல் வேலைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து லேபர் யாருமே வந்து பெருசாக வரல. அதனால் போன வருஷம் 2 பேர், இந்த வருஷம் கர்த்தர் சித்தமான நிறைய பேர் வருவாங்க. ஸோ இப்படி வெளியில் ஜம்மு, நேபாளி ஆளுங்க, இது மாதிரி இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு சபை நாங்கள் நடத்திட்டுருக்கோம். தொடர்ந்து லோக்கல் மக்கள் ரசிக்கப்பட்டு வரணும், அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து சாட்சி சொன்னால் அதுவே 1 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் சாட்சி சொல்ல விருப்பப்படலை. ஸோ நம்ம தொடர்ந்து பைபிளுக்கு நேராக நம்ம திரும்புவோம். மத்தேயு 6வது அதிகாரம். மத்தேயு 6வது அதிகாரம். மத்தேயு 6வது அதிகாரம் 16 இருந்து 18 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 16 இருந்து 18 வரை உள்ள வசனங்கள். மனுஷர் பாவம் பொருளாக அந்த உறவுகளை வாடப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் கடமை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அன்னர்களுக்கு இருக்கிற உங்கள் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்த இடத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் கவனிப்பார். இங்கே வந்து நம்ம பார்க்குறோம், கிறிஸ்தவங்க இந்த 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்தவங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அது என்னென்னா, 6வது அதிகாரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து படித்தீங்கன்னா தெரியும், தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
அதுவும் மனுஷர் காண வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது. தான தர்மம் பண்ணணும், அது தேவன் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு அறியாது இருக்க கடவுது அப்படின்னு வாசிக்கிறோம். அடுத்து வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம வந்து மாயக்காரரை போல் நம்ம வந்து எல்லாரும் காணும்படி ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணும்போது நம்ம அறையை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்கணும். ஜெபிக்கும் போதும் நம்ம மனுஷன் காணும்படி இல்லை, தேவன் பார்த்தா போதும் அப்படின்னு. அது மாதிரி இங்கே உபவாசத்தை பற்றி சொல்லும்போது அதுவும் வந்து நம்ம வாசித்த 16வது வசனத்தில் மனுஷர் காணும் பொருட்டாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, உபவாசிக்கக்கூடாது. அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா உபவாசம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு வாட்டி ஒருத்தருக்கு ஃபோன் அடித்தேன், அப்போ நான் உபவாசத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி வச்சார். இன்னொரு நபர் வந்து நாங்கள் 3 நாள் உபவாசம்னு ஒரு மூச்சுக்கு 300 தடவை இந்த உபவாசம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபோனில் அதுவும் கேட்க நேர்ந்தது. அப்போது இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உபவாசம் வந்து மனுஷன் காணும்படியாக வந்து தங்களை வந்து பெரிய பக்திக்குரியவங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக, தங்களை பரிசுத்தவான்கள்னு காட்டுறதுக்காக நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு பெருமை கிடைக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து அநேகர் வந்து உபவாசம் இருக்கிறாங்க. நீங்கள் மற்ற மதங்களில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட முஸ்லீம்லாம் இன்றைக்கி உபவாசம் நோன்புன்னெல்லாம் 30 நாள் இருப்பாங்க. அவங்களுக்கு உபவாசம் எல்லாம் வேறு. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலையில் சூரியன் உதித்த உடனே அவங்களோட உபவாசம் தொடங்கும், சூரியன் மறைகிற வரைக்கும். அப்போ காலையில் அங்கெல்லாம் வந்து நாங்கள் காஷ்மீரில் இருக்கிறதுனால சில முஸ்லீம் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்துட்ருக்கோம். அப்போது அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 3 ரொட்டி 3 சப்பாத்தி சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 சப்பாத்தி சாப்பிடுவாங்க அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நைட்டு நோன்பெல்லாம் முடிஞ்ச உடனே நல்ல நோன்பு கஞ்சி குடிப்பாங்க. அங்கெல்லாம் வந்து சாப்பாடு நல்ல வயிறு நிறைய நல்ல சாப்பிடுவாங்க. சொல்லுவாங்க நோன்பில் பசிக்கும், அதனால் நிறைய சாப்பிடணும்னு சொல்லி அப்படி அவங்க வந்து இது வந்து அவங்களோட இதை மாதிரி தான் அவங்க வந்து உபவாசம் இருப்பாங்க. அது மாதிரி வந்து அவங்க வந்து அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நோன்பு இருக்கிறோம்னு. அது மாதிரி கிறிஸ்தவத்தில் இன்றைக்கி நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அநேகர் வந்து தங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெருமையாக காட்டிக்கிறாங்க. இங்கே பைபிள் வாசிக்கிறோம், நீங்கள் மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி நம்ம மனுஷர் காணும்படி நம்ம செய்தோம்னா நமக்கு பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது 17வது வசனத்தில், நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம எப்படி குளித்து ட்ரெஸ்ஸு போட்டு நீட்டாக இருக்கிறோமோ அது மாதிரி நீட்டாக இருந்து உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். நம்ம வந்து நம்முடைய நடை உடை பாவனைகளில் வந்து நம்ம உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பலை பூசி சந்த வெளிகளில் எல்லாம் உட்காந்து பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசம் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்படியெல்லாம் பழைய ஏற்பாடு மாதிரியெல்லாம் நீ உபவாசம் இருக்க வேண்டாம், நீ சாதாரணமாக வந்து நீ உபவாசம் இருந்தால் போதும், நீ வந்து தேவன் அதை பார்த்தா போதும், மனுஷங்க பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்றத காரியத்தை இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் மக்களுக்கு புரிய வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு தெரியும், அதாவது ஆயக்காரன் பரிசேயனுடைய ஜபத்தில் கூட அந்த பரிசேயன் வந்து சொல்லுவான், நான் வாரத்தில் எத்தனை வாட்டி உபவாசிக்கிறேன்னு சொல்லுவான். எத்தனை வாட்டி நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன்னு சொல்லி காட்டுறதை கூட நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு இது மாதிரி சொல்லி காட்டுறது மனுஷன் காணும்படியாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புறதில்ல. இது தேவனுக்கு நமக்கும் உள்ள ஒரு உறவு உபவாசம். ஸோ அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய அந்தரங்கங்களை பார்க்கிற தேவன் அவர். நம்ம வந்து எந்த நோக்கத்தோடு செய்கிறோம், நம்ம மாய்மாலமாக செய்கிறோமா, இல்லை
அதாவது நம்ம நடிக்கிறோமா இல்லை நம்ம போலியா பண்ணுறோமா அப்படின்றத தேவனுக்கு தெரியும். மனுஷங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்க. நீங்கள் சகரியா புஸ்தகத்தை எடுங்களேன், பாருங்களேன். நம்ம சகரியா புஸ்தகம், சகரியாவினுடைய புஸ்தகம் சகரியாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணுகிறீர்கள்? இங்கே பாபிலோனில் இவங்க வந்து அடிமைகளாக இருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த 70 வருஷ காலம் என்ன பண்ணாங்கன்னா 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் இவங்க உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் தேவன் கேட்குறாரு, 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்ட போது நீங்கள் எனக்கென்று தானே உபவாசம் பண்ணீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இவங்க வந்து மனுஷர் காணும்படியாக சும்மா வேஷம் போட்டு சும்மா இவங்க உபவாசம் இருந்தாங்களே தவிர அவங்க தேவனுக்கென்று அவங்க இருக்கல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது நோக்கம் அவங்களுக்கு சரியில்லை. ஸோ அதனால் நம்ம உபவாசம் இருக்கும்போது நம்ம போலியாக இருக்கக்கூடாது, உண்மையாக நம்ம உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு உண்மை என்னன்னா, இந்த புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சீங்கன்னா உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த கட்டளையும் இல்லை. ஆனால் தேவன் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்குறாரு. புதிய ஏற்பாட்டில் ஒருவேளை அது கட்டளையாக சொல்லப்படலைன்னாலும் தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு, என் பிள்ளை வந்து உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அது எப்படி நமக்கு தெரியும்னா, மத்தேயு 9வது அதிகாரத்தில் மத்தேயு 9வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் வாசிங்க. போதும். அதாவது நம்ம இங்கே வாசிக்கிறோம், மணவாளன் தங்களோடு இருக்கிற யாராச்சும் கல்யாண வீட்டில் வந்து இந்த மணவாளன் இருக்கும்போது கூட இருக்கிறவங்க யாராச்சும் ஃபாஸ்டிங் இருப்பாங்களா? எல்லாரும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படி தான் முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிட்டாரு, பரலோகத்தில் இருக்காரு, அவனுடைய வலது பரிசத்தில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் எதிர்பார்ப்பு என்னன்னா நம்ம உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவன் விரும்புகிறார். அது மாதிரி நீங்கள் நிருபத்தில் வாசிச்சிங்கன்னா தெரியும். அதாவது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், அங்கே வாசிக்கிறோம், உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை வராதபடிக்கு சில காலம் பிரிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வசனம் அங்கே வாசிக்கிறோம். உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வசனம் அங்கே வாசிக்கிறோம். அப்போது தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவருடைய பிள்ளைகள் உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவன் விரும்புகிறாரு. அப்போது ஒரு 5 காரியங்கள், எதற்கெல்லாம் நம்ம உபவாசிக்கணும், எதற்கெல்லாம் உபவாசித்தாங்க, நம்ம எதற்கெல்லாம் உபவாசிக்கணும் அப்படின்னு ஒரு 5 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக நம்ம பார்க்கும்போது யோவேலுடைய புஸ்தகம், யோவேல் 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. யோவேல் இங்கே வாசிக்கிறோம், யோவேல் 1:14 பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எதுக்காக பரிசுத்த உபவாச நாளை ஆசரிக்கணும், நேமியுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே யோவேல் சொல்கிறாரு? எதுக்காக தெரியுமா? இங்கே வாசிக்கிறோம், பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதுக்காகன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை படிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா தேசத்தில் வந்து ஒரு பெரிய பஞ்சம், தேசத்தில் பஞ்சம் வந்ததுனால என்ன பண்ணுறாருன்னா, பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய அந்த 10வது வசனத்தில் படிச்சிங்கன்னா தெரியும், வயல்வெளி பாழாய் போயிட்டு, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அளிக்கப்பட்டது, புதிர் திராட்சரசம் வற்றி போயிட்டு, எண்ணெய் மாண்டு போயிட்டு, பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமை வார்கோதுமையும் இல்லாமற் போயிட்டு, திராட்சை தோட்டக்காரரை அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிட்டு. அதாவது இங்கே பெரிய ஒரு பஞ்சம், வயலில் ஒன்றுமே வரல, விளைச்சல் இல்லை,
வயல்வெளி பாழாய் போயிட்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்படி பஞ்சத்தினால அப்போ யோவேல் சொல்றாரு, பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் மூலமாக சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு கஷ்டம், அழுகை, துக்கம், புலம்பல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணாங்கன்னா உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னும் நம்ம பாருங்கள், நம்ம நம்ம எடுத்தோன்னா டைம் ஆகும். நெகேமியாவுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நெகேமியாவுடைய புஸ்தகத்தில் நமக்கு தெரியும், நெகேமியா வந்து நெகேமியாவுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்னன்னா, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்குது, அது கற்குவியலாக இருக்கிறது, அது தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து நெகேமியா கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அழுது துக்கித்து மண்டாடி உபவாசிச்சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் 1வது அதிகாரத்தில், நெகேமியா 1வது அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் அங்கே வாசிக்க முடியும். ஸோ அங்கேயும் வந்து நெகேமியா எதுக்காக அழுதாருன்னா, அங்கே வந்து அவர் நியூஸு கேட்குறாரு, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்குது, மண்மேடாக இருக்குது, அக்கினி கிரியாகப்பட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா உபவாசிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு துக்கமான செய்தியை கேட்கும்போது நெகேமியா அழுது உபவாசித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் மூலமாக அலங்கம் காட்டப்பட்டது, அதையும் நம்ம நெகேமியாவில் வாசிக்க முடியும். இப்படி அநேகர் வந்து உபவாசித்தாங்க. பாருங்கள், தாவீது கூட உபவாசித்தாக. 2 சாமுவேல் வாசிங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 16வது வசனம். 2 சாமுவேல் 12:16. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராமலோகம் தரையிலே கிடந்தார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், அதாவது பத்சேபாள் தாவீதுக்கு பிறந்த குழந்தை வந்து இங்கே வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதுக்கு முந்தின வசனத்தில். அப்போ வந்து தாவீது என்ன பண்ணுறாருன்னா, பிள்ளை சாக போகுது. அப்போது பிள்ளைக்காக அவன் என்ன பண்ணுறான்னா, தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போது ஒரு ஒரு குழந்தை நோயில் படுத்து கிடக்குது, அதை தாங்க முடியல. இவர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே போய் உபவாசிக்கிறத நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதான் எதுக்காகனா, அழுகை, துக்கம், கவலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க உபவாசித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே தாவீது உபவாசித்ததை குறித்து நம்ம பார்க்குறோம். இன்னும் 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் பாருங்கள். 1வது அதிகாரம் 11-12 வசனங்கள். இங்கே வந்து சவுல் மற்றும் யோனாத்தான், சவுல் அவருக்கு மகன் யோனாத்தான் வந்து இறந்தப்போ இஸ்ரவேல் மக்கள் வந்து உபவாசித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். சவுலும் அவன் குமாரனா யோனாத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தினாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஒரு துக்கமான செய்தியை கேட்டப்போ என்ன பண்ணாங்கன்னா, இவங்க உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில துக்கமான, சில அழுகையின் நேரம், துக்கமான நேரம், புலம்பலின் நேரம், நமக்கு உபத்திரவத்தின் நேரம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இது மாதிரி உபவாசிக்கணும். உபவாசித்து நம்ம ஜெபிக்கணும். சூழ்நிலைகள் அவர் வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, அது மாதிரி நமக்கு ஆறுதலை, தைரியத்தை தர்றதுக்காக, அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் நமக்கு வந்து ஆறுதலாக இருக்கும்படியாக நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2வதாக நம்ம பார்க்கும்போது 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம், நமக்கு தெரிஞ்ச பகுதி தான். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க. யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இங்கே வாசிக்கிறோம், அதாவது 3 ராஜாக்கள் வந்து சேர்ந்து இந்த யோசபாத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 25 கிலோமீட்டர் அந்த பக்கம் வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. இப்போ வந்து யோசபாத்துக்கு வந்து கையும் ஓடலை, காலும் ஓடலை. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா,
யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அறிவித்தான் அப்படின்னு சொல்லி, யூதா எங்கும் ஒரு உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறத நம்ம பார்க்குறோம். யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்படியாக அநேகர் இந்த யோசபாத்தினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்தாங்க, உபவாசிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 12வது வசனத்தில் அவங்க என்ன உபவாசம் இருந்து என்ன ஜெபிச்சாங்க அப்படின்றதும் 12வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். எங்கள் தேவனே படிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயத்திற்கு மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றார். எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதாக நம்ம பார்க்க முடியும். பிரியமான நமக்கும் ஒரு சூழ்நிலைகள், பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நம்ம இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவங்களை இது நல்ல ஜெபம். எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னது எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி உபவாசம் இருந்து அவங்க ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்தருடைய காலகட்டத்திலையும் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஆமான் யூதர்களை எல்லாம் அழிக்கிறதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறான். அப்போது மொர்தெகாய் என்ன பண்ணுறாருன்னா, எஸ்தருக்கு அதை அறிவிக்கிறார். அப்போது எஸ்தர் சொல்கிறா, 3 நாள் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா உபவாசம் இருந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே உபவாசம் இருந்ததாக நம்ம 3 நாள் அங்கே உபவாசம் இருந்ததாக நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் எப்படி அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த யூதர்கள் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ யூத ஜனம் அழிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக அவங்க அன்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளில் பாதுகாப்பு இல்லாமல் நடுத்தருவில் நிற்கலாம், திக்கு தெரியாமல் நம்ம நிற்கும்போது தேவன் தான் கதின்னு சொல்லி அவரிடத்துல பாதத்தில் விழுந்து நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது தேவன் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகள் வரும்போது நம்ம ஒரே ஒரு வழி என்னன்னா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதா. இது கட்டளை இல்லைன்னாலும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி எஸ்ரா புஸ்தகத்தில் கூட நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். எஸ்ராவுடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். எஸ்ரா 8வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவான் நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லாரும் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். இங்கே என்னன்னா, இப்போ இவங்க பாபிலோனில் அடிமைகளாக இருந்தாங்க. இப்போ பாபிலோன்ல இருந்து திரும்புகிற வர வழியில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ தான் உபவாசம் இருந்தாங்க. உபவாசத்தை கூறினேன் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போது உபவாசத்தை கூறினதாக நம்ம இங்கே எஸ்ராவில் புத்தகத்தில் வாசிக்கிறோம். வழியில் என்னன்னா சத்துருக்களோட ஒரு பயம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ என்னென்னா ராஜா கிட்ட ஏற்கனவே எங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் வேண்டாம், ஏன்னா எங்களுடைய தேவன் பெரியவர், எங்களை பாதுகாக்கக்கூடியவர், அவர் வல்லவர் அப்படின்னு எல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ திரும்ப போய் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஏதாச்சும் வழியில் எதிரிகள் வரலாம், எங்களை எதிரிகள் தாக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தேவனிடத்துல தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க, போய் உபவாசத்தை அறிவிச்சு உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா திரும்ப ராஜா கிட்ட போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே ராஜா கிட்டத்தில் சொன்னது என்னன்னா, எங்கள் தேவன் வல்லவர், அவரை பாதுகாப்பார் அப்படின்னு சொன்னதுனால திரும்ப போக முடியாது. திரும்ப போனால் ராஜா
கிண்டல் பண்ணுவார். உங்கள் தேவன் வந்து உங்களை பாதுகாக்க முடியாதா, திரும்ப என்னிடத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிண்டல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அதை நினைவு கூர்ந்து இங்கே எஸ்ரா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வசனம் 23 வந்து அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வந்து நம்ம பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு வரும்போது நம்ம ஒரே ஒரு வழி தேவனிடத்தில் போய் உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது தேவன் வந்து சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். எங்கேயும் இவங்க சத்துருக்களுக்கு எல்லாம் பயந்து ராஜா கிட்டையும் திரும்ப போக முடியாமல், அங்கேயும் போக முடியாமல், எங்கேயும் வர முடியாமல் அப்படி இருக்கும்போது தேவனிடத்துல தான் அவங்க போய் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டால் அவங்கள வந்து பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, நம்ம ரெண்டு காரியத்தை பார்த்தோம். என்னென்னா, ஒன்று அழுகை, புலம்பல், கஷ்டமான சூழ்நிலைகளும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. அது மாதிரி நம்மவும் ஜெபம் பண்ணணும். அது மாதிரி பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். மூணாவது நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் 9:9. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். இங்கே உபவாசம்ல ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 3 நாள் இவர் சவுல் வந்து புசியாமலும் குடியாமலும் இருந்தார் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த 3 நாள் என்ன பண்ணியிருப்பாருன்னா பாவ அறிக்கை செய்து உபவாசித்து ஜெபம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது மாதிரி வந்து தங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கை செய்கிறதுக்காக உபவாசித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் அநேக வசனங்களை வாசிக்க முடியும். பாருங்க, 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 6வது வசனம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், சாமுவேல் என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் மிஸ்பாவில் கூட்டுறாரு. எதுக்காகன்னா, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தாங்க, அந்த பாவ அறிக்கை செய்கிறதுக்காக கூட்டி அங்கே உபவாசம் பண்ணி ஜெபித்ததாக நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஸோ சாமுவேல் வந்து இஸ்ரேல் மக்களை கூட்டுறாரு. காரணம் என்னென்னா பாவ அறிக்கை செய்கிறதுக்காக. ஸோ நிறைய இடங்களில் பார்த்தா தங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிடுறதுக்காக உபவாசம் இருந்து பாவங்களை அறிக்கையிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோனா, நமக்கு தெரியும், யோனாவுடைய அந்த புக்கில் எழுதப்பட்ட காரியங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். 40 நாளுக்குள்ளே வந்து நினிவே அழிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து தேவன் வந்து யோனா கிட்ட கொடுக்குறாரு. அப்போது யோனா என்ன பண்ணுறாருன்னா தர்சீசு கப்பல் ஏறுறாரு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அவனை தூக்கி கடலில் போடுறாங்க, மீன் விழுங்குது, அதுக்கப்புறம் கரையில் கக்கி போடுது. அதுக்கப்புறம் அவன் எழும்பி நினிவேல போய் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது பெரியோர் முதல் அங்கே வாசிக்கிறோம், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து, ராஜா முதற்கொண்டு மிருக ஜீவன் முதற்கொண்டு எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பைபிள்லே வந்து ஒரு பெரிய எழுப்புதல் இல்லைன்னா பெரிய கூட்டம் ரசிக்கப்பட்டது வந்து அந்த யோனா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1,20,000 பேர் மனம் திரும்பினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உபவாசம் இருந்து மனம் திரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அது மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் வருகிற பாவங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, இது மாதிரி உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி அறிக்கையிட்டு மனம் திரும்பி நம்ம புது வாழ்க்கை வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட மனம் திரும்புறதுக்காக, பாவ அறிக்கை செய்கிறதுக்காக கூட உபவாசம் இருந்து அவங்க அதை பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 4வதாக நம்ம பார்க்கும்போது தானியேலுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம். தானியேல் 9வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க.
நான் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அதாவது தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி அறிகிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். அதாவது இங்கே தானியேல் வந்து உபவாசம் இருந்தார். எதுக்காகன்னா இவங்க வந்து சிறையிருப்பில் இருக்கிறாங்க. 70 வருஷ சிறையிருப்பு காலம். இப்போ வந்து இந்த சிறையிருப்பு முடிய போகுது. அதுக்கப்புறம் தேவனுடைய திட்டம் என்ன, தே தேவனுடைய சித்தம் என்ன, அதை அறியணும். அப்போ அதை அறியறதுக்காக வந்து அவர் உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. என்னன்னா ஒரு 70 வார தீர்க்க தரிசனம், அந்த 70 வார அந்த அந்த வெளிப்பாடு அங்கே கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய சித்தம் அங்கே வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனுடைய சித்தம் அறியணுமா, நம்ம என்ன பண்ணணும்னா உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி திரும்பவும் வந்து தானியேல் வந்து 10வது அதிகாரத்திலே அவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். இன்னும் தெளிவாக சித்தம் அறியணும் அப்படின்னு சொல்லி அவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். 3 வாரம் தாண்டி அந்த அவருக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சதையெல்லாம் நம்ம வாசிக்க முடியும். தேவனுடைய சித்தம் அறிகிறதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது மாதிரி அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம். அப்போஸ்தலர் வாசிங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பண்ணினார். இப்போ என்னன்னா இங்கே இந்த அந்தியோக்கியா சபையில், ஆதி சபையில் என்னன்னா இவங்க ஒரு 7 பேர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சபையார் எல்லாரும் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபம் பண்ணுறாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. எதுக்காக உபவாசம் பண்ணியிருப்பாங்க? உபவாசம் இருந்திருப்பாங்க. இப்போ நிறைய சபைகள்ல எல்லாம் உபவாச ஜெபம் எல்லாம் நம்ம வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து தான் உபவாசம் இல்லாமலே உபவாச ஜெபம் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். நல்லா சாப்பிட்டுட்டு வந்து தான் உபவாசம் இருக்கிறாங்க. அந்த ஆதி சபையில் வந்து என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். எதுக்காக இவங்க உபவாசித்தாங்க? என்னன்னா நான் புரிஞ்சு கொண்ட அளவுக்கு என்னன்னா, இவங்க என்ன பண்ணா இந்த ஊழியத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு, அதாவது இன்னும் ஊழியத்தை கொண்டு போகணும், நிறைய இடங்களுக்கு கொண்டு போகணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்காக யாரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு வேளை இந்த 7 பேரில் யாரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி உபவாசித்து ஜெபித்திருப்பாங்க. அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, பர்னபாவையும் சவுலையும் 4 லட்சம் ஊழியத்துக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஊழியத்தை பெருக்கிறதுக்காக இவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இங்கே பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பிரியமானவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் இவங்க 2 பேர் மூலமாக இன்னும் அநேக இடங்கள் சந்திக்கப்படணும். அதனால தான் முதல் ஊழிய பயணம், 2வது ஊழிய பயணம், 3வது ஊழிய பயணம், நிறைய பயணங்கள் அடுத்தடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக செய்யப்பட்டதை நம்ம பார்க்குறோம். தேவனுடைய சித்தம் அதில் வெளிப்பட்டது. உபவாசம் இருந்ததுனால தேவனுடைய சித்தம் வெளிப்படும். இன்னும் நீங்கள் கொர்நேலியு, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு ஜெபிக்கிறாரு. அப்போது பேதுரு மூலமாக புறஜாதிக்கு சுவிசேஷம் போகணும், அது தேவனுடைய சித்தம். அவர் ஜெபிக்கும்போது பேதுருவை போய் அழைக்க சொல்கிறாரு. அவர் அழைச்சிட்டு வந்து புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம உபவாசம் இருக்கும்போது தேவனுடைய சித்தம் அறியணுமா, வெளிப்படணுமா, நம்ம உபவாசம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது அந்த தேவனுடைய சித்தம் நமக்கு புரிய வரும். ஸோ அது மாத்திரம் இல்லை, கடைசியாக நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் இதே நம்ம படித்த வசனத்தில் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் பாருங்கள். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அல்லாமல் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை மூப்பர்களை ஏற்படுத்தும் போது, இல்லைன்னா இப்படி சொல்லலாம், தெரிந்தெடுக்கும் போது, இல்லைன்னா ஒரு முக்கிய முடிவை எடுக்கும்போது உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து
பவுல், பர்னபா இன்னும் அவரோடு இருந்தவங்க எல்லாரும் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உபவாசித்து ஜெபம் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஸோ மூப்பர்களை ஏற்படுத்தும் போது சரி, அது மாதிரி இந்த திருமண விஷயத்தில் வரும்போது கூட ஒரு குழப்பம் வரும். யாரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது தேவன் என்ன பண்ணுவாருன்னா, தெளிவாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மாதிரி வீடு கட்டும்போது சில முக்கிய முடிவுகளை எடுப்போது, எங்கே இடம் வாங்கணும், அது மாதிரி எங்கே ஊழியம் செய்யணும். நான் எல்லாம் வந்து அன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்த காட்டுறதுக்கு முன்னாடி அநேக நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் என்ன பண்ணுவார்னா தெளிவாக நமக்கு காட்டுவார், நல்லா கரெக்டாக வழி நடத்துவார். ஸோ உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து கூட 12 சீசர்களை தெரிந்து கொள்ளும்போது உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இரவு முழுவதுமாக ஜெபித்து தான் என்ன பண்ணாருன்னா 12 சீசர்களை தெரிஞ்சு கொண்டார் அடுத்த நாள் காலையில் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவரும் உபவாசம் இருந்து 40 நாள் உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்லியும் நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இன்னும் இந்த அப்போஸ்தலர் நம்ம வாசித்த அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இங்கே அதுக்கப்புறம் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைச்ச ஊழியத்துக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து சபையார் என்ன பண்ணலை, ஓகே டக்குன்னு அங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி உடனே அனுப்பி விடல. அவங்களும் ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி, அனுப்பி விடுறதுக்கு முன்னாடி நல்லா உபவாசித்து ஜெபம் பண்ணி அவங்க மேலே கையை வச்சு என்ன பண்ணாங்க, அவங்கள அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். சில முக்கிய முடிவுகள் இல்லையா, அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி சபையார் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள உபவாசித்து ஜெபம் பண்ணி தான் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ பிரியமானவர்களை, நம்ம 5 காரியங்களை பார்த்தோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அநேக வேளைகளில் அவர் உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா, நான் அநேக தரம் உபவாசத்திலும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வாசிக்கிறோம். அவரும் அநேக நேரங்கள் உபவாசம் இருந்தார். என்னென்னா தேவனுடைய உதவிக்காக இந்த பாடுகள் மத்தியில் அவர் உபவாசித்து ஜெபித்தார். அது மாதிரி வழிநடத்தலுக்காக எல்லாம் உபவாசித்து ஜெபித்ததாக நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று என்னென்னா, நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறவங்க வந்து உபவாசிக்காமல் இருந்திருக்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், ஜெபிக்கிறவங்க உபவாசிக்காமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் உபவாசித்த எல்லாருமே ஜெபிக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க. உபவாசம் ஜெபத்தோடு தொடர்பு உள்ளது, ரெண்டையும் பிரிக்க முடியாது. இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த நான் ஏற்கனவே சொல்லுவேன், இந்த முஸ்லீம் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நோன்புன்னு சொல்கிறது வந்து வெறும் சும்மா என்ன சொல்கிறது, அந்த வருஷம் செய்யக்கூடிய ஒரு 30 நாள் ஒரு கடமை மாதிரி அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு அதுக்குள்ளே அந்த ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறது வந்து கிடையாது. அவங்களோட ப்ரேயரில் ஒரு எக்ஸசைஸ், அங்கே போய் அவங்களோட இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம பைபிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உபவாசம் ஜெபத்தோடு தொடர்பு உள்ளது. ஜெபிக்கிறவங்க வந்து உபவாசம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் உபவாசித்தவங்க எல்லாருமே ஜெபிச்சிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சிலர் வந்து உபவாசம் எல்லாம் சொல்லி ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஜெபம்னா உபவாசம் வந்து ஜெபத்தோடு தொடர்பு உள்ளது. அப்போ ஒரு இடத்துல இருந்து உபவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி ஊரெல்லாம் சுற்றிட்டு தெரிஞ்சாது உபவாசம் இருக்காது. இன்றைக்கெல்லாம் வந்து சில வார்த்தைகள் வந்து சொல்கிறாங்கல்ல, ப்ரேயர், பைபிளில் இதெல்லாம் எந்த வார்த்தைகள் இருக்கா என்னன்னு தெரியல, ப்ரேயர் வாக், ப்ரேயர் ட்ரைவ், இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அது மாதிரி சிலவங்க வந்து நான் உபவாசம் இருக்கிறேன்னெல்லாம் சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதனால் நம்ம சிலவங்க நினைக்கிறது வந்து ஏதோ டாக்டர் வந்து சொல்லிட்டாரு, சாப்பாட்டை குறைக்க சொல்லிட்டாரு, அதனால் வந்து நான் இனி உபவாசம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை குறைச்சி உபவாசம் இருக்கிற ஆளுங்க அப்படியே இருக்கிறாங்க. அதெல்லாம் உபவாசம் ஆகாது. உபவாசம்னாலே அது ஜெபத்தோடு தொடர்பு உள்ளது. அதையும் நம்ம மறக்கக்கூடாது. பட்னி இருந்துட்டு உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் உபவாசத்தில் வராது. உபவாசம் இருந்தாலே அது ஜெபத்தோடு தொடர்பு உள்ளது, அது நம்ம மறந்துக்கக்கூடாது. பொதுவாக எத்தனை நாள் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் உபவாசம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சவுலும் யோனாத்தான் இறந்த டைமு தாவீது வந்து ஒரு நாள் உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்தோம்.
அது மாதிரி வந்து எஸ்தருடைய காலகட்டத்தில் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னும் 1 சாமுவேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 31வது அதிகாரத்தில் 7 நாள் உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். தானியேல் 3 வாரம் இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். யோசபாத் அதாவது மோசேயெல்லாம் 40 நாள், இயேசு கிறிஸ்து மோசேயெல்லாம் 40 நாள் உபவாசம் இருந்ததாக நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஸோ பிரியமான இன்னைக்கு வந்து இந்த சிஎஸ்சி சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாடுவாங்க. அதுவும் வந்து 40 நாள் இயேசு கிறிஸ்து லெந்து நாட்கள்னு சொல்லி அவங்க வந்து 40 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை மட்டும் கறி மீன் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் சாப்பிட மாட்டாங்க. மீதி உள்ள நாளெல்லாம் நல்ல கறி மீன் எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு 40 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, லெந்து நாட்கள்னு சொல்லி உபவாச நாட்கள்னு சொல்லி அவங்க அதை அனுசரிக்கிறாங்க. அதுவும் பைபிளில் நீங்கள் தேடின கிடைக்காது இந்த லெந்து நாட்கள் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் பைபிளில் இல்லாத ஒன்று. ஸோ பிரியமானவர்களே, நம்ம ஏசாயாவில் ஒரு வசனம் நம்ம அப்படியாக வாசிக்கிறோம். ஏசாயா 58வது அதிகாரம். ஏசாயா 58வது அதிகாரம். ஏசாயா 58வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஏசாயா மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் கடை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதைய உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த உபவாசத்துக்கு இந்த வசனத்தை எடுத்து நம்ம உபவாசம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றவங்களும் இருக்காங்க. அதாவது இங்கே சொல்லப்படுற காரியம் என்னன்னா, இதெல்லாம் செய்துட்டு நீ உபவாசம் இருக்கணும் அப்படின்னு. அதாவது ஒரு சுத்த இருதயத்தோட இந்த பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது, திறத்துண்ட சிறுமையானவன்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறது, இப்படிப்பட்ட இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சுத்த இருதயத்தோட நல்லது செய்து உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே சொல்ல வர்றாரு. ஆனால் இன்னைக்கு சில ஊழியர்கள் நான் கேட்டிருக்கேன், சொல்லுவாங்க, என்னால் பசி தாங்கி உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி, அதனால நான் உபவாசம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியரே சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். என்னால் பசி தாங்க முடியாது, அதனால் சபை விசுவாசிகளை நான் உபவாசம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சமீபத்தில் வந்து ஊருக்கு போயிருந்தேன். அப்போது அங்கே ஒரு அங்கிள், அவர் வந்து இந்த ஆராதனைக்கு வரம்போ கூட அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சாப்பிடாம வருவார். ஆராதனை முடிச்சு போய் தான் அவர் சாப்பிடுவார். இப்போ அவருக்கு வயசாகிடுச்சு, எப்படியும் 85 வயசுக்கிட்ட இருக்கும். அப்போது சமீபத்தில் கூட அவருக்கு இந்த வயசுலேயும் அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவரால் முடியாது. ஒரு நாளைக்கு நான் பார்க்குறேன், அவர் உட்கார்ந்துருந்த இடத்துல பாத்ரூம் எல்லாம் போயிருந்தார், சர்ச்சில் சேரில். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற மனுஷனும் அவருக்கு வாஞ்ச என்னென்னா, எனக்கு ஆலயத்துக்கு போகணும், சபைக்கு போகணும், அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாஞ்சேன். அப்போ அவரை ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது, அவரை போட்டு எடுத்து ரெடி பண்ணி கொண்டு வந்து அவரை உட்கார வச்சு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு மயக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டால் தெரிஞ்சது அவர் வந்து காலையில் சாப்பிடலை அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுது. அப்போது எல்லோரும் சொன்னாங்க, உங்கள் வயசு வந்து ரொம்ப இதுக்கு மேலே வந்து நீங்கள் காலையில எல்லாம் சாப்பிடாம பழையது மாதிரி இருக்காதீங்க, நீங்கள் சாப்பிடணும், அப்போ தான் ஆராதிக்க முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக போன டைமு பார்த்தேன், அவர் சாப்பிட்டுட்டு தான் வந்தார். ஸோ அதை மாதிரி ஒரு வேளை ரொம்ப முடியாமல் இருந்தால் 85-90 வயசு ஆயிடுச்சு, இது முடியல அப்படின்னா அது வேற கதை. ஆனால் நல்லா நம்ம எல்லாருமே நல்லா ஆக்டிவாக இருக்கிறோம். நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறது நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஸோ இங்கே நம்ம வாசித்தோம், இந்த காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து நம்ம உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். ஸோ பிரியமானவர்கள், 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்ம அழுகை, துக்கம், புலம்பல், கண்ணீர் நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். தேவனுடைய
பாதுகாப்புக்காக, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லாமல் திக்கு தெரியாமல் நம்ம நிற்கும்போது தேவன் நம்மளை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும், உபவாசம் இருந்து. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இல்லைன்னு சொன்னால் நம்மளை நாமே ஏமாத்துறவங்களா இருப்போம். விசுவாசியுடைய வாழ்க்கையிலையும் பாவம் வரும். ஸோ நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாக நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி நம்ம தேவனோடு ஒப்புரவாக வேண்டியது ரொம்ப முக்கியம். அது மாதிரி தேவனுடைய சித்தம், தெளிவான தேவனுடைய சித்தம் அறியணும்னா நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது அவர் எந்த வகையிலேயாவது நமக்கு அதை வெளிப்படுத்துவார். ஸோ நம்ம உபவாசம் இருந்து அவருடைய சித்தத்தை அறிகிறதுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். அது மாதிரி நம்ம கேட்டது மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அன்னைக்கு நம்ம வாசித்தோம், மூப்பர்களை தெரிந்தெடுக்கும்போது கூட உபவாசம் இருந்து, அனுப்பும்போது கூட உபவாசம் இருந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். ஸோ முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் பெருமைக்காக சொல்லலை, அதாவது உங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக சொல்கிறேன். எனக்கு என்னுடைய ஞாபகம் தெரிஞ்சு ஒரு 8 வருஷம் இருக்கும். அதாவது ஊழிய ஸ்தலத்தில் ஒரு பெரிய தடையாக இருந்தது 370 சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது காஷ்மீரில் இந்த அதாவது இங்கேருந்து ஒரு ஆள் அங்கே ஊழியத்துக்கு போனால் அவங்கள திருப்பி இந்தியாவுக்கே அனுப்பி வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த 370 சட்டப்பிரிவு அந்த காஷ்மீரில் இருந்து. அதாவது ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுத்து காஷ்மீரை இந்தியாவுக்கு கூட வச்சுருந்தாங்க. அப்போது நம்ம அங்கே போய் ஊழியம் செய்தால், இவன் ஊழியம் செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே பிரச்சனை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, போராட்டம் பண்ணி நம்மளை திரும்ப தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அது மாதிரி அந்த சட்டம் அப்படி தான். அதாவது அவங்களுக்கு சுதந்திரம், நமக்கு சுதந்திரம் இல்லை. வெளி மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்து போகக்கூடியவங்களுக்கு எந்த சுதந்திரமும் அங்கே ஊழியம் செய்கிறதுக்குள்ள சுதந்திரம் இல்லை. ஸோ இந்த சட்டம் எப்படியாவது எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த கிருபையினால கொஞ்சம் வருஷங்கள் அடியான் என்ன பண்ணணும், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன். உற்சாகப்படுத்துறது தான் சொல்கிறேன்னே தவிர பெருமைக்காக இல்லை. கர்த்தர் கிரியை செய்தார். இந்த வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? இப்போ நானும் ஜெபம் பண்ணியிருப்பேன், அது மாதிரி அநேகர், நாங்களும் ஜெபம் பண்ணோம், அது மாதிரி அநேகர் இது மாதிரி ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாங்க அந்த சட்டம் எடுக்கிறதுக்கு. வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அது இருந்தது. ஒரே நைட்டில் அந்த சட்டம் கவர்மெண்ட் எடுத்தது. மக்களும் பெருசாக போராட்டம்னும் பண்ணலை. முன்னாடியெல்லாம் வெறி பிடிச்சு இருப்பாங்க. நானே ஒரு வாட்டி சொன்னேன் ஒருத்தன்கிட்ட, என்னன்னா இந்த சட்டம் சீக்கிரம் எடுக்க போகிறாங்க, கவர்மெண்ட் எடுக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே என்னையே அடிக்க வந்தான் ஒரு லோக்கல் ஆள். அப்படி நாங்கள் விட மாட்டோம், இந்த சட்டம் எங்களுக்கு வேணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வெறியாக இருந்தானுங்க. ஆனால் ஒரே நாளில் அந்த சட்டம் எடுக்கப்பட்ட டைமு இன்றைக்கி வெளி ஆட்களுக்கு சுதந்திரம். அதாவது ஒரு எரியோ கோட்டை இடிஞ்சு விழுந்துன்னா யார் வேணாலும் உள்ள புகலாம். அது மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. இருந்தாலும் லோக்கலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. கர்த்தர் ஸ்லோவாக அதெல்லாம் மாற்றுவார் நம்புகிறோம். ஸோ பிரியமானவர்கள், உபவாசம் இருந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நம்ம தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம உபவாசத்திலும் ஜெபத்திலும் நம்முடைய நேரத்தை நம்ம செலவிடுவோம். இன்னும் தேவனோடு உள்ள அந்த ஒரு உறவில் இந்த உபவாசம் நமக்கு நல்லா கை கொடுக்கும். ஸோ அப்படி உபவாசம் இருந்து ஜெபிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இது கட்டளை இல்லை, இது தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு. என் பிள்ளை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும்னு அதையும் புரிய வச்சுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மீண்டும் மீண்டும் மையப்படுவதாக. வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறேன். ஆமென். முக்கிய ஜெப வேண்டுதலோடு சேர்ந்த பிரியர்கள் நமக்கு உடம்புல குழந்தை ஜுரம் இப்படி இருக்கு, அதனால அவனுக்கு நல்ல சுகப்படுத்தும்படியாக நாம் விசேஷமாக ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம என்ன சொல்றோம்.
நாங்கள் கடந்த மாதம் 3வது வாரத்தில் அதை குறித்து பேசியிருக்கிறோம். இன்றைக்கு அதை குறித்து தெளிவாக சொல்லாங்க என்ன செய்வோம், ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடிஞ்சது. அதனால ஜெபம் மட்டும் இல்லை, நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறதும் நல்லது. சபையில் அது இல்லை சொல்ல, ஆனால் நம்ம சுத்தமான அப்படியே ஒரு நாளில் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா சுற்றி இருக்கிற மக்கள் மனம் திரும்பணும், அதுக்காக என்ன செய்வாங்க பாருங்க. அதனால நமக்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கேட்ட வசனத்தின்படி ஜெபிப்போம். கடந்து இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், பேசுகிறோம். இப்பொழுது நாங்கள் உண்மையை ஆராய்ச்சி வந்து உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரே உடைய சாட்சியமும் ஆண்டவரே அவர் செய்த ஊழியத்தையும் அதில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. ஆனாலும் கிருபை அவர்களை தாங்கி மட்டும் வழிநடத்தி கொண்டு வருகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேதாகத்தை மொழிபெயர்க்கும்படியாக உள்ள வேலைகள் எல்லாம் ஏற்ற வேலையில் நடைபெறும்படியாக நம்முடைய கண்களில் தயவு இருக்கின்றோம். விசேஷமாய் மகள் நமக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கும் இருக்கிற சுவேதிகளை அறிவிங்க. நீங்கள் அவை கிருபையாக இறங்கி நாமத்தினால நல்ல சுகம் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா சுவேதிகளையும் மாற்றி நல்ல சுகத்தாக விசேஷமாக அன்பதை கேட்ட செய்திக்காக அதை எங்களுடைய மனதில் வைத்து நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளும்படியான கிருபைக்காக நாங்கள் எப்படி உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். எதற்காகலாம் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரை பார்த்த வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்க வந்தவுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இது நாளில் வர தடைப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் வர உதவி செய்ய இன்னும் சபையில் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இறங்கி உடைய நாமத்தினாலே நல்ல சுகத்தை வளர்த்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குறைவாக கிருபைகளின் பிரசன்னமும் கேட்ட வசனமும் எங்களோடு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சொந்தத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.